இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை குணமாக்க போறேன். இப்ப நீங்க ஜெபிங்க, தேவன் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுங்க. ஏன்னா என்கிட்ட சொல்லி இருக்கிறார், இன்னைக்கு யாரெல்லாம் உங்க கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க விண்ணப்பத்தை நான் கேட்டு அவர்களுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், அவங்கள குணமாக்கிடுவேன். யார் விண்ணப்பம் பண்றாங்களோ, யார் ஜெபிக்கிறாங்களோ பதில் கொடுப்பேன் சொன்னார். என்னோட ஜெபிப்பீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவினுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. உங்க சரீரத்துல பலவீனங்கள் பல வருடங்களாக இருக்கலாம், ஒரு 20 வருடங்களாக இருக்கலாம். உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி உங்க நுரையீரல்ல இருக்கலாம், உங்களுடைய இருதயத்துல இருக்கலாம், இல்லைன்னா உங்க சரீரத்துல உங்களுடைய உறுப்புகளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஒரு வேளை கிட்னி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல லிவர் பிரச்சனையா இருக்கலாம். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து இன்று இயேசு குணமாக்க போறார். இன்றைக்கு முதலாவது கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த சரீரத்தை நான் ஒழுங்காக கவனிக்காம விட்டு இருந்தால் என்னை மன்னிங்க தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் கெடுத்து போடுவார். இதுதான் உம்முடைய ஆலயம். இந்த சரீரத்தை நான் ஒழுங்காக பேணி பாதுகாக்காதபடி, இதை சரியாக நான் வைக்காதபடி இருந்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இரண்டாவதாக, ஏதாவது ஒரு பாவம் இயேசுவினுடைய வல்லமைகளை தொடாதபடிக்கு ஏதோ ஒரு மறைமுகமாக அந்தரங்க பாவம் உங்க சரீரத்துக்குள்ள போராடி கொண்டு இருக்குமானால் இப்பொழுதே நசரனாகிய இயேசுவின் இரத்தம் உங்களுடைய பாவத்தை மன்னித்து கழுவ போகிறது. இன்றைக்கு நீங்க ஒரு பாவியாக குடிப்பழக்கத்தோடு, போதை வஸ்துக்களோடு, அசுத்தத்தோடு, விபச்சாரத்தின் கிரியைகளோடு நீங்க அகப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் இறங்கி வந்து உங்கள் பாவத்தை மன்னித்தது கழுவப்பட போகிறது.